தம்பி என்ன எங்க ஏரியாக்குள்ள மெர்சல் ஆயிருவா தெரியுதுங்களா? மெர்சல் படத்தோட டைட்டிலே மெர்சல்னு சொல்லிட்டு அட்லி தரமா இறக்கியிருக்காப்லையா. இந்த படத்துக்கு வந்து 3 முகம் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஏன்னா வந்து 3 பேர் ஹீரோ இருக்கும், 3 ஹீரோயினால வந்து 3 ஹீரோ இருக்கும், அதனால 3 முகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னாங்க. கடைசியில் வந்து மெர்சல்னு இறக்கி விட்டாப்ல. அதுவும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக்கோட அந்த டைட்டில் நேம் டிசைனே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, காளமாடு அந்த மாடோட வாளோட வந்து இருக்கு. அதுவும் விஜயை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சிட்டி லுக்கில் வந்து, ஏன்னா அட்லியோட படம்லாம் வந்து ஒரு சிட்டி பேக்ரவுண்டில் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பனியன் போட்டு கில்லி மாதிரி வந்து தர லோக்கலாக வந்து விஜய் இறக்கி விட்டுருக்காரு. அதனால இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பொறுத்தளவுக்கு வந்து மனது வந்து திருப்தியா இருக்கு அப்படின்றது வந்துட்டு பாக்குறப்ப தெரியுது. அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிம்பாலிக்கும் ஒன்று சொல்லி விட்டுருக்காரு டைட்டில். அட்லி வந்து பஞ்சாயத்து உண்டு பண்ணி விடுறாப்புன்னு நினைக்கிறேன். இளைய தளபதியை மாத்தி தளபதினு வந்து இறக்கி விட்டாப்படி. எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை வந்துட்டு அரசியல்ல உள்ள இறங்க போறாரா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருத்தர் வேற அங்கிட்டு வந்து போர் வந்தாத்தே நாங்க இறங்குறோம் இருக்காரு. இவர் வேற இளைய தளபதியை தூக்கி விட்டு தளபதினு போட்டிருக்காரு. டைம் டு லீடா என்ன அப்படின்றத வந்துட்டு படம் முடிஞ்சதுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த படத்துல 3 ஹீரோயின் வேற. ஒரு ஹீரோயின்னாவே வந்து பக்காவா இருக்கும். இதுல 3 பேர் வேற பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் ஆக்டர்ஸ்லாம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏஆர் ரகுமானு சொல்லவா வேணும். அட்லி ஏஆர் ரகுமானு ஃபர்ஸ்ட் டைம் இணைஞ்சிருக்காங்க. அப்புறம் வந்து விஜய் கூட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 100% கண்ணு மூட்டு நம்பலாம். சாங்ஸ் அதே போல இருக்கும். பார்க்கலாம். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இளைய தளபதியா எப்படி மினுங்கிறாரு, அரசியல் இறங்குறாரா, டைம் டு லீடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கொஸ்டின் மார்க்கோட அட்லி முடிச்சிருக்காரு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை. பார்ப்போம். டீசர் ட்ரெய்லர்லாம் வந்ததுக்கு அப்புறம். நன்றி.